ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுற புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தை நாங்கள் படிக்கிறனால வாழ்க்கை அமைதி அடைகிறது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்போட நோயற்ற நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த புத்தகத்தில் கர்மா, தியானம், குரு சிஷ்ய உறவு, மறுபிறவி, உண்மை, ஆன்மீக அனுபவங்கள் இது எல்லாத்த பற்றியுமே சொல்லப்பட்டிருக்கு. அதுதாங்க ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகி. இந்த புத்தகம் இந்தியாவில் இருக்கிற பரமாம்ச யோகானந்தா அவர்களால் எழுதப்பட்ட புத்தகம். இது ஒரு கற்பனை இல்லை, இது ஒரு ஆன்மீக அனுபவங்களை பற்றிய நேரடியான கருத்துக்கள்னு சொல்லலாம். இவர் சிறு வயதிலேயே கடவுள் நம்பிக்கை, ஆன்மீக சக்திகளை பார்க்கிற ஆர்வம், சாந்தி கிடைக்க வேணும் அப்படின்ற எண்ணத்தோடு பயணித்த ஒரு நபர். இவருடைய புத்தகம் தான் இந்த புத்தகம். இதில் ஆன்மீக கருத்துக்கள் தெளிவாகவும் மிக அழகாகவும் கூறப்பட்டிருக்குது. இந்த ஆன்மீகம் உள்ளிருந்து துடிப்பாக தேடப்படும் போதுதான் உண்மையான பயணமாக ஆரம்பிக்கும்னு இந்த புத்தகம் சொல்லுது. இந்த புத்தகம் மிக முக்கியமான நிகழ்வு என்னன்னு கேட்டா, குரு ஸ்ரீ யுக்தேஸ்வரரை சந்திக்கிறது. ஸ்ரீ யுக்தேஸ்வரர் அவர்கள் ஒரு அறிவுரையாளர் மட்டும் இல்லாம உள்மாற்றத்தின் இயக்க கலையை வழங்குபவரும் கூட. அவரோடு சேர்ந்து இந்த புத்தகத்தின் ஆத்தரும் பயணிச்சிருக்காரு. இந்த புத்தகம் பல சாதனைகளையும் பல யோகிகள் மற்றும் சித்தர்கள் அவர்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு புத்தகம்னே சொல்லலாம். இந்த புத்தகத்தை படிக்கிறனால மற்றவர்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாகவும் இந்த புத்தகம் இருக்குமா. இந்த புத்தகத்துல முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டா, கிரியா யோகா. கிரியா யோகான்றது ஆழமான தியான முறை. அந்த கிரியா யோகா செய்யறனால இறைவனை இலகுவாக அடையிறதுக்கும் புனிதம் அடையவும் உதவும்னு சொல்றாங்க. அதோடு சேர்த்து ஒரு மனிதன் நோயற்ற அழகான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கும் உதவுமா. அதுதான் நுரையீரல் கட்டுப்பாடு, மனதை அமைக்கிறது, காலத்தையும் ஆவி சக்திகளையும் ஒழுங்குபடுத்தும் பிராணாயாமா செய்கிறது. இது எல்லாமே இந்த கிரியா யோகானால நடக்கும்னு சொல்றாங்க. அதை பற்றி தெளிவான விளக்கம் இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. யோகானந்தா என்ன சொல்றாருன்னு கேட்டா, கடவுளை நேரடியாக அனுபவிக்கிறதுக்கு இந்த விடயங்கள் எல்லாம் உதவும்னு சொல்றாரு. இந்த புத்தகம் தெற்கு பூர்வ ஆன்மீகத்தை மட்டும் இல்லாம அதோடு சேர்த்து மேற்கிந்த அறிவியல் நடுநிலையையும் இணைக்குதாம். தியானம் நரம்பு அமைப்பை மாற்றுது. தியானம் செய்யறனால நம்மளுடைய நரம்பு அமைப்பு மாற்றப்படுது, மனதுக்கு தேவையான அமைதி கிடைக்குது, அதே மாதிரி மனம் உறுதி பெறுது. இதோடு சேர்த்து ஆன்மீகம்னால புனிதம் ஏற்படுது, புனிதம்னால நாங்கள் தெளிவான அறிவை பெறுறோம்னு சொல்லப்படுது. இந்த புத்தகத்தில் முக்கியமாக சொல்லப்படுற கருத்துக்கள் என்னன்னு கேட்டால், நம்மளுடைய கர்மா நம்மளை எப்பவுமே சுற்றி வரும்னு சொன்னால் நாங்கள் செய்யப்படுற செயல்கள் புனிதமான செயல்களாக இருக்கணும். அதற்கேற்ற கர்மா எங்களை தேடி வரும்னு சொல்கிறாங்க. கர்மா பற்றி இந்த புத்தகம் முக்கியமாக பேசப்படுதுன்னே சொல்லலாம். வாழ்க்கை ஒரு தரக்கோடி இல்லை, அது ஒரு வளர்ச்சிக்கான பயணம். முக்கிய போதனைகள் என்னன்னு கேட்டால், எத்தனை எழுத்துக்களாலும் சொல்ல முடியாத கருத்துக்கள் இந்த புத்தகத்தில் நிறைஞ்சிருக்காம். அதாவது சமூக மதிப்பீடு முக்கியம் இல்லை, பொருளாதாரம் முக்கியம் இல்லை, ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் உண்மையான அமைதி உள்ளிருக்க ஆன்மாவின் தயைன்னு சொல்கிறாங்க. இந்த குறுக்கு வழி இல்லாமல் அமைதியா கருணையா தியானம் மூலம் இறைவனை அடைய வேண்டுமா. இதுதான் உண்மையான வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் இதெல்லாம் நாங்கள் செய்யும் போது ஒரு சிறந்த சூழலில் நாங்கள் வாழுவோம். அதே மாதிரி எங்கள் மனது ரொம்ப அமைதியாகவும் இருக்குமா. தியானம் பொறுமையை வளர்த்து கொள்வது, இந்த மன அமைதியை நோக்குறது, செயல்களை கருத்தோடு செய்கிறது, வாழ்க்கை படிப்படியாக இருக்கும் போதே அது ஒரு சுய உணர்ச்சிக்கான வளர்ச்சி பயணத்துக்கு கொண்டுட்டு போகும்னு சொல்கிறாங்க. இதனுடைய முடிவு என்னன்னு கேட்டால், ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகி புத்தகம் ஒரு புத்தகம் இல்லையா, அது ஒரு ஆழமான ஆன்மீகத்தின் அனுபவம்னு சொல்கிறாங்க. வாழ்விற்கான ஒரு பயிற்சியையும் உண்மை நிலையை அடையிறதுக்கும் இது நேரடியாக உதவுதாம். மனது சீராக்கவும் ஆன்மீகத்தின் மூலம் இறைவனை அடையவும் விரும்பினா இந்த புத்தகத்தை கண்டிப்பாக படிங்க. இதை மற்றவங்களும் படிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இது பெரிய உதவியாக இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.